கடந்த ஒரு வாரமாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் செய்தி தான் அனைத்து ஊடகத்துலேயும் பத்திரிகையிலையும் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. அதில் என்னென்னா 55 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி உண்மையிலே தமிழகம் எங்கும் வருத்தமளிக்கக்கூடியதாகவும் வேதனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அந்த 55 பேரும் இறந்தவங்க தனிநபர் அல்ல, அனைவருக்கும் குடும்பம், குழந்தைகள், மனைவிமார்கள், தாய் தந்தையர்னு இருக்காங்க. இதில் இன்னும் கூடுதல் இது என்னென்னா 120 பேர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவுலையும், இன்னும் 20 பேர் இன்னும் கவலைக்கிடமாகவும் உள்ளாங்க. அவங்களுக்கு இன்னும் தீவிர சிகிச்சை அனைத்து முன்னணி மருத்துவர்களை கொண்டு தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, கஞ்சா, போதைப்பொருள், மது போன்ற எந்த ஒரு தீய பழக்கங்களுக்கும் இளைஞர்களும் மாணவர்களும் ஈடுபட வேண்டாம் என்பதும், தமிழக அரசும் காவல்துறையும் முற்றுமுழுதாக இந்த மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டும். அதை தீவிர கண்காணிப்போடும் அதை ஒழிப்பதில் முழுவீச்சில் ஈடுபட வேண்டும் என்பதே தமிழகம் மக்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்கள், மாணவர்கள் அனைவருடைய கோரிக்கையாகவும் உள்ளது கூடிய செய்தி. ஏன்னா, ஒரு தாய் தந்தையரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அது என்னதான் நிதி கொடுத்தாலும் அது போதிய அளவில் இருக்காது. ஆகவே இந்த போதைப் பொருட்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். மதுவை, பூர்ண மதுவிலக்கை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்பதே தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி, வணக்கம்.